மருத்துவம் படிப்பது பலரின் கனவாக உள்ள நிலையில் விறகு வெட்டி பிழைக்கும் ஏழை தாயின் மகள் ஒருவர் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று MBBS படிக்க தேர்வாகியிருக்கிறார். இந்த பயணம் அவருக்கு எப்படி சாத்தியமானது பார்க்கலாம். பூமாரிக்கு டாக்டர் ஆக வேண்டும் என்பது சிறு வயது கனவு. எப்படியாவது நன்றாக படித்து டாக்டர் ஆகி அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் பூமாரி. தந்தை காலமான நிலையில் தாய் பொன்னழகோ விறகு வெட்டித்தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். பூமாரியோடு 2 மகன்களும் இருக்கிறார்கள் என்பதால் வசதி வாய்ப்புகள் மிகவும் குறைவே. தாத்தா பாட்டியும் ஆடு மேய்க்கும் தொழில்தான் செய்து வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள புலிக்குறிச்சி என்ற கிராமத்தை சேர்ந்த பூமாரிக்கு கனவு என்பது மருத்துவ படிப்பு மட்டுமாகத்தான் இருந்தது. அந்த கனவுடனேயே திருச்சுழி சேதுபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023ஆம் ஆண்டு +2 படித்து 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். ஆனாலும் கூட நீட் தேர்வால் மருத்துவ படிப்பில் சேர்வது கேள்விக்குறியானது. +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றால் கூட கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் செலவு செய்து நீட் தேர்வுக்கான கோச்சிங் செல்ல முடிவதில்லை. சேலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை வட்டிக்கு வாங்கி பணத்தை கட்டி நீட் தேர்வுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக பூமாரி தயாராகி வந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் பல் மருத்துவ படிப்புக்கே தேர்வானார். ஆனால் பல் மருத்துவம் படிக்க ஆர்வம் இல்லாததால் மீண்டும் நீட் பயிற்சி பெற்று தற்போது அவர் தேர்ச்சி அடைந்துள்ளார். இந்நிலையில்தான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த அரசாணைதான் புலிக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி பூமாரியின் மருத்துவ படிப்புக்கு ஒளியேற்றியுள்ளது. நீட் தேர்வில் 436 மதிப்பெண்கள் பெற்று தற்போது சென்னையில் நடைபெற்ற கலந்தாய்வில் பூமாரிக்கு சென்னை தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்க இடம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் தனது மருத்துவ கனவை நிறைவேற்றியுள்ள பூமாரி புலிக்குறிச்சி கிராமத்திலிருந்து MBBS படிக்கும் முதல் மாணவி என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். நான் எங்க வீட்டுல எங்க அம்மா, நானே, எங்க அப்பத்தா, எங்க ஐயா, அதுக்கப்புறம் 2 தம்பி. எங்க அப்பத்தாவும் எங்க அம்மா விறகு வெட்ட போவாங்க. எங்க ஐயா ஆடு மேய்க்க போவாங்க. அண்ணனுக்கு கூலி வேலை செஞ்சு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை இவ்வளவு கஷ்டத்துலயும் எங்க அத்தை, எங்க அம்மா, எங்க ஐயா, எங்க அப்பத்தா தான் படிக்க வச்சாங்க. என்னால படிக்க முடியுன்றத ஃபர்ஸ்ட் அவங்களே நம்புறாங்க. நானே எனக்கே கொஞ்சம் நம்மளால முடியாதுன்ற தாட்டிங் செஞ்சுக்கு போனாலுமே எங்க வீட்டுல இருக்கவங்க உன்னால முடியும், உன்னால MBBS ஆக முடியும், யார் சொல்றதே அவங்களே கேட்க மாட்டாங்க. அவளால முடியும் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கவங்க என்கரேஜ் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு MBBS படிக்கணுன்றது ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டென்டல் தான் கிடச்சி. எனக்கு இருந்தாலும் MBBS படிக்கணுன்றது ரொம்ப கனவு. அதனால நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி MBBS சீட் வாங்கிட்டேன்.